ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் இன்னைக்கு நடந்த பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் சொல்ல போறேன். அண்ட் 11th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கான நெக்ஸ்ட் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம 11th ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், துன்பப்படுபவர் அப்படிங்கிறது வந்து நாவை காக்காதவர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா புள்ளின் இதழ்கள் நூலின் ஆசிரியர் வந்து வால்ட் விட்மன், ஆப்ஷன் இ. என்ன தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தவறான இணை அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கடல் பிளஸ் அலைங்கிறது வந்து உயிர் பிளஸ் மெய்ங்கிறது தவறானது. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆவன்னா ஒன்றுக்கு வந்து செகண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து, தேர்டுக்கு ஃபர்ஸ்ட், ஃபோர்த்துக்கு வந்து தேர்டு. ஸோ அதான் கரெக்டான ஆன்சரு. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ. என்ன இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் அப்படிங்கிறது சரியான விடை. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்சடு ரிவ்யூ வருது தமிழ் எக்ஸாமுக்கு. ஈஸின்னு ஒரு சில பேரும், டஃப்னு ஒரு சில பேரும், ஒரு சில பேர் வந்து ஓகே ஒரு 75 அந்த மாதிரி எடுக்கலாம், மாடரேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், டஃப்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாடரேட் கொஸ்டின் பேப்பர். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கொஸ்டின் ஈஸியா டஃபா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. அண்ட் 12th ஈஸியாக இருந்தனால 11th ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஈஸியாகவும் இல்லாமல் டஃபாகவும் இல்லாமல் மாடரேட்டாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் தெளிவாகி இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நல்லா படிங்க. ஏன்னா மேபி இங்கிலீஷ் எக்ஸாமும் இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து எப்படி படிக்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மார்ச் 20 ஆப்ஷன் இ. 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனா உரிச்சொல் தொடர் ஈற்று போலி. 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் அது வந்து ரெண்டுமே சரிதான், கூற்று விளக்கம். தர்ஃபோர் ஆப்ஷன் இ என்ன கூற்றும் சரி விளக்கமும் சரி. 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வினை, ஆப்ஷன் ஆவன்னா. 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாடாந்திணை, ஆப்ஷன் ஆ. 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மாமுன் நேர், ஆப்ஷன் இ. 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் சிவகாமியின் சரிதம், ஆப்ஷன் ஆ. லாஸ்ட் வீடியோவில் சபதம் சொல்லியிருப்பேன், சரிதம். ஸோ அடுத்தது 13th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒன்று மட்டும் தான் சரி, அதாவது மதிப்பு கூட்டு பொருட்கள் தான் கருப்பட்டி பணங்கற்கணுங்கிறது. தர்ஃபோர் ஆப்ஷன் ஆவண்ணா ஒன்று மட்டும் சரி. 14 கொஸ்டின் வந்து 22 எழுத்துக்கள், முதலில் வரும் எழுத்துக்கள் 22. அண்ட் 2 மார்க் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. 4 மார்க் கூட ஓகே தான். செய்யுள் 4 மார்க் ஓகே, உரைநடை 4 மார்க் ஐ திங்க் லிட்டில் பிட் மாடரேட்னு நினைக்கிறேன். அண்ட் நெடுவினா அஃப்கோர்ஸ் 3மே எழுதுற மாதிரி ஈஸியாக தான் இருந்துச்சு. பாட்டுமே ஓகே தான், எக்ஸ்பெக்ட் பண்ண பாட்டு தான் ஆல்மோஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணியிருந்தால் போதும், கண்டிப்பாக மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் நிறைய பேர் வந்து தமிழ் எக்ஸாம் ஒழுங்காக எழுதலை அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஓகே எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் எழுதணும். ஸோ அந்த மாதிரி படிக்கணும். ஸோ இது பேனிக் ஆகாமல் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க், வாட்ஸ்அப் குரூப்லாம் கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.